வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளைண்ட் சொசைட்டி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டெலீட் பண்ண ஃபோட்டோலேருந்து இப்போ ரீசண்டாக டெலீட் ஆன ஃபோட்டோ வரைக்கும் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ டெலீட் பண்ணதுலேருந்து ஃபோனை ரீஸ்டோர் பண்ணாமையோ இல்லை ஃப்ளாஷ் அடிக்காமையோ இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இது கரெக்டாக வேலை செய்யும். அப்படி ஃப்ளாஷோ இல்லை ரீஸ்டோரோ அடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் கிடைக்காது. ரீஸ்டோர் பண்ணதுலேருந்து என்னென்ன ஃபோட்டோ டெலீட் பண்ணிங்களோ அதுலேருந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ரெக்கவரி சாஃப்ட்வேர் இல்லை அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி குறையும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த குவாலிட்டியில் டெலீட் பண்ணிங்களோ அதே குவாலிட்டி நம்மளால் ஃபோட்டோவை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்ளிகேஷனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். குவாலிட்டி குறையாமல் வேறு லெவலில் நம்மளால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லணும். டோட்டலி பிளைண்ட் இமேஜ் எல்லாம் ஈஸியாக எடுத்துக்க முடியும். பட் இந்த இமேஜ் அப்படிங்கிறத வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது மட்டும்தான் டோட்டலி பிளைண்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி. ஆனால் ஈஸியாக வந்துட்டு ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த மாதிரி ஃபோட்டோவை ரெக்கவர் பண்ணோம் அப்படிங்கிறத ஆசைப்பட்டீங்க? ஏன்னா சிலர்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்திருப்பீங்க, சிலர்லாம் அம்மா கூட எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் மறக்க முடியாத சம்பவங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 அன்லேபிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம வேறு ஏதாச்சும் ரெக்கவரி அப்ளிகேஷன் வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு லோ குவாலிட்டி இமேஜ் தான் எடுக்க முடியும். எந்த ஒரு ரெக்கவரி இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டியில் வரும் அப்படின்ட்டுருக்காங்க. இன்னொரு டீட்டெயில் என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில் ஹை குவாலிட்டி மற்றும் லோ குவாலிட்டி இமேஜஸ் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு இந்த 2 அன்லேபிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரைட் ஸ்பை பண்ணும்போது டெவலப்பர் ஆப்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அது தேவையில்லை. அடுத்து சர்ச் இமேஜ், ரீஸ்டோர் இமேஜ், டொனேட் அண்ட் டிப், அவ்வளோதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறையா ஃபோல்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபோல்டர் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்துட்டு இப்போது வாட்ஸ்அப் இமேஜஸாக இல்லை கேமரா இமேஜஸாக எந்த ரிலேட்டடான ஃபோல்டரில் இருக்குமோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போதைக்கு ஏதோ ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். சும்மா ஃபோல்டர் இமேஜ் அப்படிங்கிறது மட்டும் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 3-4 செகண்ட் கரமிச்சு எல்லா இமேஜுமே வந்துட்டு ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 4-5 இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சூப்பர் ஹை குவாலிட்டி அப்படின்னு இருக்கிறதுனா டிக் பண்ணிங்கன்னா அதே இதில் வந்துட்டு கிடச்சிடும் நமக்கு. இதில் கம்மியான ஃபோட்டோஸ் தான் வந்துட்டு டெலீட் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு 2 இமேஜ் வந்துட்டு ரீஸ்டோர் கேட்குது. இந்த 2 கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லும். இப்போ வந்துட்டு ரீஸ்டோர் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்துட்டு நம்ம ரீஸ்டோர் பண்ணோம். இதை வந்துட்டு நம்ம ஃபைல் மேனேஜரில் பார்த்துருவோம்.
ரெண்டு இமேஜ் வந்துட்டு நான் ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்துட்டு நான் ரீஸ்டோர் பண்ண இமேஜ். நான் எந்த குவாலிட்டியில் இதை டெலீட் பண்ணனோ அதே மாதிரி தான் வந்துட்டு கிடச்சிருக்கு. இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு ரெக்கவர் பண்ணிக்கணும். பிளைண்ட்னால் பண்ண முடியும், பட் வந்துட்டு பர்டிகுலர் இமேஜ் இந்த இமேஜ் தான் அப்படிங்கிறத பார்க்க மட்டும் முடியாது. மற்றபடி சூப்பராகவே நம்மளால் ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிளைண்ட் சொசைட்டி.